நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம். அனைத்து நல்வங்களுக்கும் என்னடா இது பம்புது. நம்ம சேனலுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வரோம். அனைத்து நல்வலங்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். சேனல் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அண்ணே உங்களுடைய லவ் ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்க லவ் ஸ்டோரியா அது ஒரு பெரிய கதைமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பெருசும் இல்லை, அதே நேரத்துல அது குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சின்னதும் இல்லை. ஒரு மீடியம் ரேஞ்சு கதை தான், கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஆனா இதுல வந்து நிறைய சேசிங்கு ஃபைட் இல்லை, சேசிங் நிறைய இருந்தது. ஓடி ஓடி ஒளிகிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல வரல, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேற நாங்க வேற அப்படின்னு சமூகத்தால பிரிக்க வைக்கப்பட்ட ஜாதி பிரச்சனை தான், ஒன்றும் இல்லை. இவங்க வந்து மேல் ஜாதி அப்படின்னு சொல்றப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அது என்ன சமூகம் ஏதுன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் விரும்பலை. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறது இல்லை. மனுஷன் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு தான் நினைப்போம். இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, ஸோ நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆந்திர மாநிலம் தான் இது. பட் நம்ம தமிழ்நாடை ஒட்டி இருக்கிற பார்டர்ல திருப்பதி கிட்ட இருக்கும், ரேணிகுண்டாலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணிக்கே ஒரு 50 கிலோமீட்டர் தான். ஒரு 1.5 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி ரீச் பண்ணிடலாம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், பக்கத்துலேயே தான் இருக்கும். எங்கள் பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அப்பா வந்து பள்ளிப்பட்டு பக்கத்தில், பள்ளிப்பட்டு தான் வந்து தமிழ்நாடு தான். அங்கேருந்து தான் அப்பா வந்து வேலை விஷயமா இங்கே செட்டில் ஆகிட்டு, நான் பிறந்து வளர்ந்தாலும் இங்கே தான். அதுக்கப்புறம் தெலுங்குல தான் படித்தேன், தெலுங்கு மீடியமில். பட் தமிழ் எல்லாம் கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் எப்படி பேசும் அதே மாதிரி எழுதுவேன். அப்புறம் இவங்களுக்கும் லெட்டரெல்லாம் கூட எழுதிருக்கேன். அந்த அளவுக்கு தமிழ் வரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் என்னுடைய இருப்பிடம், நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் படித்ததெல்லாம் இங்கே தான். நான் வந்து டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தேன் அப்போ, இவங்க வரதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இவங்க வந்த பிறகு எம்ஏ இங்கிலீஷும் முடிச்சு விட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ்நாடு தாங்க, நான் ஆந்திராலாம் இல்லை. ஷோலிங்கர் பக்கத்தில் இருக்கிற வெங்குப்பட்டு ஒரு சின்ன கிராமம் தான் எங்களது. ஷோலிங்கர்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கீழே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும், மலை மேலே நரசிம்மர் கோவில். நரசிம்மர் கோவில்னாவே ஷோலிங்கர் தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப தொலைலேருந்து ஊர்லாம் வந்து பார்க்குறாங்க. கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நரசிம்மர் கோயில்னால் ஷோலிங்கர் மலை தான் சொல்லுவாங்க. அந்த ஷோலிங்கர் பக்கத்தில் தான், ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எங்கள் ஊர். நான் படித்ததெல்லாம் வந்து தமிழ், ஷோலிங்கரில் தான் படித்தேன். நிறைய பேர் டவுட்டு, நீங்கள் ஷோலிங்கர், அவர் ரேணிகுண்டா, தமிழ்நாடு ஆந்திரா எப்படி லவ் பண்ணீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்க நீங்கள் சொல்லிட்டு. அதாவது வந்து எங்கள் தாத்தா பாட்டி அவங்களாம் வந்து ஆந்திரா தான், தெலுங்குக்காரங்க நாங்கள். அதாவது வந்து இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திரால, ஆனா தமிழ்காரு. நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு, ஆனா நாங்க தெலுங்குக்காரு. அதாவது ஆந்திரால வந்து இங்க பிச்சாட்டூர் பக்கத்துல ஒரு ஊர் பேருன்ற ஒரு கிராமம் தான். பாட்டி அப்போ வெள்ளம் வந்துட்டு, அப்ப அந்த ஊரை விட்டு இங்க வந்துட்ட மாதிரி. அப்ப இங்கே செட்டில் ஆயிட்டு, எனக்கு தெலுங்குலாம் அப்ப வராது. அதனால தெலுங்கு காருங்க ஒண்ணு கேட்டாங்களா, தெலுங்கு வராது. எங்க வீட்டுல எங்களை சொல்லி தரலைங்க, தெலுங்குல எதுவும் சொல்லல, தமிழே பேசுவாங்க. சொந்தக்காரன்னு பாத்தீங்கன்னா அதிகமா ஆந்திராவில் தான் இருக்கிறாங்க. அப்படி எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி ரேணிகுண்டால இருக்கிறாங்க. நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 1 மாசம் லீவ் விடுவாங்கல்ல, அந்த லீவுக்கு அத்தை வீட்டுக்கு வந்திருந்தேன். எங்க அத்தை வீட்டு பக்கத்து வீட்டுல இவங்க வாடகை இருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணா தங்கச்சி மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல இதான் உண்மை, அண்ணா தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அண்ணன் என்னன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப உருக்கமா அண்ணன் இல்ல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எப்படி அண்ணன் கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த எதுவும் நோக்கமும் இல்லை, தங்கச்சின்னு கூப்பிட்டது இல்லை. அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீங்க என்ன அண்ணன் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நான் அவரை அண்ணா தான் கூப்பிட்டு இருந்தேன். நல்லா பேசிட்டு இருந்தோம். சரி, டக்குன்னு ஒரு நாள் லவ் சொல்லிட்டாரு. நான் சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கினேன். சரி, நல்லா படிச்சிருக்கிறாரு, என்ன சொல்றது, நல்லவராகவும் இருக்கிறாரு. ஆனா என்ன சொல்றது, அந்த டைம் அதான் யோசிக்கல, எதுவும் கேட்கல. நீங்க என்ன ஆளு, நீ எப்படி, அதெல்லாம் கேட்கல. கேட்டு இருந்தா ஒரு எஸ்கேப் போயிட்டு இருப்பாங்க போல. சரி, ஓகே. அப்ப தெரிஞ்சு பிறகு போயிருப்போம்ல, போகலங்க, அவரோட தானே இருக்கிறேன். அப்புறம் சரி, எனக்கு அதுக்கப்புறம் பிடிச்சது. அவர் என்கிட்ட போன்ல அதிகமா பேசிருக்கிறாரு, அதனால அவர் எனக்கு பிடிச்சிச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது,
சொல்லந்தான் ஒரு தப்புங்க. அதுக்கப்புறமா தான் இவர் சுயரூபம்லாம் காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பைக் எடுத்துட்டு வந்து சினிமாவுக்கு போலாம் வா வான்னு சொல்லி ஹார்ன் அடிப்பாரு. என்ன சொல்றது, அவர் வந்தது எனக்கு சிக்னல் காட்டுறதுக்காக நிறைய எல்லாம் பண்ணுவாரு. கேளுங்களா என்ன பண்ணுவாருன்ட்டு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சினிமாவுக்கு போலாம் கூப்பிடுறது ஒரு தப்பா? லவ் பண்ணும்போது போறது இல்லையா சினிமா, பீச் சொல்லிட்டு பார்க்குங்க. நீங்களே லவ் பண்ணா லவ் லெட்டர் யாருக்குங்க கொடுப்பீங்க? லவ் பண்ண பொண்ணுக்கு தானே தருவீங்க. நாங்க மாட்டது இவரால தாங்க. அதாவது வந்து என்ன சொல்றது, நான் சின்ன வயசுல இருந்தே காலையில 8 மணி தான் எழுந்துப்பேன். அப்பவும் சரி அப்பவும் சரி இப்பவும் சரி இப்பவும் சரி நானும் 5 மணிக்கு தான். இவங்க இப்ப கூட 8 மணிக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணீங்க. நானே சொல்லிட்டேன்ல, உண்மைதாங்க. நான் 8 மணிக்கு எழுந்துப்பேன். இப்ப கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துக்கிறேன். பசங்க கொஞ்சம் சீக்கிரமா ஸ்கூல் போறதுனால சீக்கிரமா கேளுங்க. 7 மணிக்கு எழுந்துக்கிறேன். 1 hour before. ஓகே ஓகே, கேரி ஆன். நான் போய் சொல்லலைங்க, உண்மை. நான் சொல்றது, அவர் அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறாரு என்னவ. அம்மா வீட்டுல இருந்ததை விட இங்க நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயத்துங்கள்லாம் அவர் வந்து என்ன அந்த அளவுக்கு கேட்டுக்க மாட்டாரு. நான் தூங்கும் போது எழுப்புற பழக்கம் மட்டும் அவருக்கு இருக்காது. யார் தூங்கினாலும் தூக்கத்துல எழுப்புறது ரொம்ப பாவம் சொல்லிட்டு எழுப்பவே மாட்டாரு. அந்த விஷயத்துல இவர் நல்லா சூப்பர் தான் சொல்லலாம். அப்புறம் எங்க லவ் மேட்டருக்கு வாங்க, லெட்டர் எழுதுவாரு. ஆனா அவர் தமிழ் எழுது படி கத்து வச்சுக்கிறாரு. லெட்டர் எழுதி தூக்கி போடுவாரு. மாடி மேல இருந்து பின்னாடி எங்க அத்தை வீடு இருக்கும், அவங்க தூக்கி போடுவாரு. நான் தான் 8 மணி தூங்குவாங்களாங்க. நான் எழுதி வர்றதுக்கு முன்னாடியே லெட்டர் எழுதி தூக்கி எங்க அத்தை மேல போட்டாரு. இல்ல அவங்க நின்று இருந்தாங்க, அந்த நேரத்துல புசுக்குன்னு அவங்க அத்தை வந்துட்டாங்க, அவங்க மேல பண்றது. ஆனா எங்க அத்தை எழுது படிக்கலாம் தெரியாது. இருந்தாலும் புசுக்கு நான் மறைஞ்சிட்டேன். இருந்தாலும் என்னடா இவன் லெட்டர் போட்டு மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துச்சு. ஆனா அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை. என்ன சொல்றது, திடீர்னு அப்பா உடம்பு சரியில்லைம்மா நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சரி அப்பா குழம்பு நான் உடனே கிளம்பிட்டேன். இவர்கிட்ட யாருக்கும் சொல்லவே இல்லை. காலையில் விடிகாலமே சரி 7 மணி ட்ரெயினுக்கு போகலாம் அத்தைன்னா கூட எங்க அத்தை 5 மணி ட்ரெயினுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா வந்து எங்க அத்தை பையன் வீட்டாண்ட வந்து, மாட்டினியா எல்லாம் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணிருக்கிற அந்த மாதிரி அவன் வேற எனக்கு பயம் வச்சுட்டான். அப்போ கொஞ்சம் எனக்கு புரிஞ்சிச்சு, விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவரும் சொன்னார், லெட்டர் உங்க அத்து மேல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த லெட்ரு இவர் போட்டோ வேற என்கிட்ட இருந்தது. அதெல்லாம் மொத்தம் பேக்ல இல்லை. அப்பயே புரிஞ்சிச்சு நம்ம பேக்ல இவர் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத்தை வந்து வீட்டுல சொல்றவங்க பயத்தோட போனேன். ஆனா அவங்க எங்க அம்மா அப்பா கிட்ட 2 பேர்கிட்டயுமே சொல்லலை. சொன்னது யார்கிட்டன்னு பாத்தீங்கன்னா எங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டாங்க. எங்க பாட்டி மாமலாவே ரொம்ப டார்ச்சரு. அதை என்ன பண்ணோன்னா, அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு ஃப்ரீயாவே இல்லை. பாத்ரூம் போனா கூட பின்னாடியே வருவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்க. எனக்கு தெரியாம என்ன சொல்றது, பாட்டிக்கு என்னன்னா அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்து வெளியில யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். அதுக்காகவே எங்களை வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அம்மா பாசம் எல்லாமே வளர்த்துட்டாங்க எங்க பாட்டி. அதாவது நான் பிறந்து பெத்துக்குது மட்டும்தான் எங்க அம்மா. என்னை வளர்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க பாட்டி எங்க தாத்தா தான். அவங்க தான் அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன். எங்க அம்மாவை கூட நான் அதிகமாக அம்மான்னு கூப்பிட மாட்டேன். அந்த மாதிரி வளர்த்தாங்க. ஆனால் அந்த சின்ன வயசுல வந்து அவங்க வளர்க்கும் போது என்ன சொல்றது, எனக்கு எல்லாமே ஆகும்னு நினச்சேன். ஆனால் வந்து சொத்து பணம் விஷயம்னு வரும்போது தான் தெரிஞ்சுது, அவங்க வந்து சொத்து வெளியே போகாம நம்ம கைக்குள்ளவே இருக்கணும் அந்த பசங்கன்ற மாதிரி வளர்த்துருந்தாங்க பழகுது. அது இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. என்ன சொல்றது, ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு விஷயம் தெரியாது, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. கடைக்கு போனா கூட, ஏன் கடைக்கு போற, ஸ்கூல் கூட போக விடாம பேகெல்லாம் பிடுங்கி போட்டு உள்ள தள்ளி தாப்பாலெல்லாம் போட்டுருவாங்க கதவு எங்க பாட்டி. அப்பா அம்மா காலையிலேயே எழுந்து வேலைக்கு போயிடுவாங்க. எங்க அத்தை எங்க பாட்டியை நான் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணி அடிக்கல. இந்த கதவு உள்ள தள்ளிட்டு கதவு மூடிடுவாங்க, வெளியில போகாத அதை பண்ணாத, சுத்தமா ஃபோன் கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் நான் ஏதோ மாத்திரை இருந்தது, ஸ்கூல் கூட அனுப்ப மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரைலாம் கூட முழுங்கிட்டேன். அப்புறமா அப்பாவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு, அதாவது லவ் பண்ற விஷயம் தெரியல, நீங்க ஏன் வந்து கல்யாண விஷயத்துல ஏன் டார்ச்சர் பண்றீங்க, நான் ஒத்துக்க வைக்கிறேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்கூல் போட்டேன் என் பொண்ணு அப்படின்னு அனுப்பி விட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எனக்கே தெரியாம என் கல்யாணம் பேச்சுல நடந்துன்னு இருக்குது.
எனக்கு சொன்னா நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி என்கிட்ட சொல்லாமே எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன சொல்றது ஒரு 2 நாள் எனக்கு நிச்சயதார்த்தம் இருக்குது. அது எனக்கே தெரியல. நான் எப்பவும் போல ஸ்கூல் போயிட்டு சாப்பிட்டு சின்ன பாட்டி வீட்டாண்ட போவேன். நான் எப்பவுமே அங்கே போனால் எங்கள் சின்ன பாட்டி என்னம்மா இன்னும் கூட பாவாடை சட்டை போட்டுன்னு சுத்துற, உனக்கு கல்யாணம் வேறு நடக்க போகுது, இன்னும் 2 நாள் நிச்சயதார்த்தம், இப்போதான் வந்து வீட்டில எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, உனக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா சாரி வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மெயின் விஷயம் என்னன்னா எனக்கு அத்தை பையன் சுத்தமாக பிடிக்காது. இதுதான் மெயின் விஷயம். பிடிக்காதுன்னு ஒருத்தனை கட்டிக்க நான் எப்படிங்க கட்டிக்கிறது? அதனால நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரி பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வந்து பெத்தவங்கள தேர்ந்தெடுத்துட்டு கடைசி வரையும் கஷ்டப்படுறதை விட ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு சின்ன காலமா அவங்க கஷ்டப்படுவாங்க, பெத்த பொண்ணு இப்படி பண்ணிச்சேன்ட்டு. அப்புறம் சந்தோஷமா வாழதப்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. இவர்னா சொன்னாரு நான் வீட்டுல வந்து பேசுறேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்றது உங்களுக்கே தெரியும் ஒத்துக்க மாட்டாங்க. என்னன்னா ஜாதி ஒரு பிரச்சனை, இவர் வேற நான் வேறன்றதுனால ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் அழுதேன். சரி இன்னும் அவர்னா சொன்னாரு இந்த விஷயம் பண்றதுனால நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எனக்கு என்ன கூட யாரும் இல்லை, உனக்கு எல்லாம் இருக்கிறாங்க. என்னை பத்தி தான் யோசிச்சாரு. நீ ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் உன்னெல்லாம் தப்பா பேசுவாங்க, நான் வீட்டுல வந்து பேசுறேன்னு சொன்னாரு. ஆனா அங்க இருக்கிற என் சுச்சுவேஷன் எனக்கு தானே தெரியும், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பாசமா வளர்க்குற நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கே சொல்லாம நமக்கு தெரியாம ரொம்ப பாசமா எப்படி எந்த அளவுக்குன்னா அவங்க அப்பா மாதிரி ஒரு பெஸ்ட் அப்பா வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஹீஸ் த பெஸ்ட் டேட் ஐ ஹவ் சீன் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் நான் பார்த்த அப்பாக்கள்ல அவர் தான் அந்த பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அன்பானவர். இதுவரையும் திட்டுன்னு நான் பார்க்கல. ஏன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ரிட்டர்ன்ல ஒரு முறை வந்து அவரை பார்க்குறோம். எப்படி ஓடி போயிட்டு அப்புறம் ஒரு முறை அவரை வந்து பார்க்குறோம். பார்க்கும்போது எப்படிப்பட்ட அப்பனா இருந்தாலும் கடைசிக்கு என்ன சொல்றது, என்ன ஏமா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையாச்சும் கேட்பாங்க. அந்த ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல அப்படின்னும் போது எனக்கு எனக்கு என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஒரு நம்ம பேசியிருந்தா முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் பேசியிருந்தாலும் முடிஞ்சிருக்காதான். அப்போ வேற மாதிரி இருந்திருக்கும் சுச்சுவேஷன். அது முடிஞ்சிட்டு பிறகு வேற மாதிரி மாறிடுச்சு. பட் ஹீஸ் அ பெஸ்ட் டேட் இன் த வேர்ல்ட். அவர் மாதிரி ஒரு அப்பாவை நான் பார்த்ததில்ல. மேபி ஃபியூச்சர்ல பார்க்கணும்னு தெரியல. அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். என் பொண்ணுக்கு இன்னைக்கு நான் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் கூட பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து தான் என் பொண்ணு இப்படி வளரணும், ஒரு பெஸ்ட் டேடா இருக்கணும்னு ட்ரை பண்றேன். பட் முடியறதில்ல. அவர் தான் பெஸ்ட் டேடு. ஓகே, இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. உடனே எடுத்தும் பாரு வண்டி. ஒரு வண்டி எடுத்துட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப பயந்தாங்க. இதுல வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டு. என்ன சொல்றது இவர் ஃப்ரெண்டு எனக்கு கல்யாணம் அதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்தாரு. அவர் தான் எனக்கு எல்லாமே என்ன சொல்றது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எங்க அப்பாவுக்கு அறுத்து நல்லா பாத்துக்க ஒரு மனுஷனா இருந்தாரு. என்ன நடந்துன்னு சொல்றேன் பாருங்க. போன் பண்ணாங்க. போன் பண்ண உடனே மச்சான் இது மாதிரிடா அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சு சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளானை போட்டான். அவங்க ஊர் வந்து பிச்சாட்டூர் பக்கத்துல கோப்பேன் இருக்கலாம். அங்கிருந்து ஒரு பிளானை போட்டான். பசங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த என்ன பண்ணது நாடோடிகள் படத்துல சேம் அதே மாதிரிதான் ஒரு ஸ்கெட்சை போட்டு வண்டியை வச்சு 4 பேர் வண்டியில. இல்லைங்க இதெல்லாம் செம காமெடி ஜோக்கர் தான் இவங்க எல்லாருமே. உண்மை நான் சொல்றேன் பாருங்க. ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவர் ஒரு ஆல்ரெடி இவர் வந்தாரு ஒரு முறை வந்தாரு. வந்து அவருக்கு தெரியும் வீடெல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியும். தெரு பக்கம் வேணாம், வீட்டுல மழை வேற, எல்லாருமே வீட்டுல இருக்கிறாங்க, யாரும் வேலைக்கு போல, அதனால நீ வந்து பின்னாடி பக்கம் ரோடு பக்கம் வாங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா வண்டியும் வந்து நான் இவங்களை பார்த்துட்டேன், கையை போடுறேன், வண்டி நித்துங்க பயங்கர நித்துவே இல்லை, நேரம் எடுத்துன்னு போயிட்டாங்க. நானா வெளியில இருந்து பொண்ணை கூட்டு அது வேற, ஊருக்குள்ளே போய் பொண்ணை தூக்குறதுன்னா எவனா இருந்தாலும் பயம்தான் வர செய்யும். அது இல்லாம இவங்க ஊர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஊர் தான் இன்னைக்கு வரைக்குமே. பட் என்னன்னா எங்க விஷயத்துல வந்து அந்த ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. அது வந்து கம்யூனிட்டி ரைட்ஸ், அதாவது என்ன சொல்றது அந்த சாதி சம்பந்தப்பட்டமான பிரச்சனையா மாறல, அந்த மாதிரி மாத்தல. சரி அந்த பயம், அதனால என்ன பண்ணோம், கொஞ்சம் வண்டியை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டோம். முன்னாடினா ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஏதோ இவங்களாம் சொல்லிட்டு எப்படிதான் சொல்லிட்டு நானும் நடந்து போய் வண்டி ஏறிட்டு பிறகு
அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல. அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இது, போலீஸ் எங்களை வலை வச்சு தேட ஆரம்பிச்சுது. நிறைய பிரச்சனை. அதாவது நாங்க எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வண்டி போட்டு பிக்கப் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டோம். சாப்பிட்டே இருக்கேன் நானு. எங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் போயிருந்தோம். சாப்பிட்டே இருக்கும்போது போலீஸ் அங்க வந்துச்சு. எப்படி எங்களை அனுப்ப தெரியும், பின் வழியா அனுப்புனாங்க. நைட் ஒரு 8 மணி இருக்கும், இருட்டு வேற, முள்ளு செடிங்க. அதுல பைக்ல செம்ம ஸ்பீட்ல கூட்டின்னு போறாங்க. அந்த நாடோடி படத்துல எப்படி நாங்க பறந்து ஓடுறாங்களோ சேம் அது மாதிரிதான் ஓடணும். அதுக்கப்புறமா எல்லா இவர் சம்மந்த் ஃப்ரெண்டு வீடு, சொந்தக்கார வீடுன்னு பாத்தீங்கன்னா எல்லா வீடும் போலீஸ் போயிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் இல்ல, அதான் எல்லா வீடும் ஸ்டடியா போய் நிக்கிறாங்க. எங்க போறதுன்னே தெரியாம ஒரு நாள் பெட்ரோல் பங்க்ல கூட இருந்தோம். இவர் ஃப்ரெண்டு வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாரு. இந்த மாதிரி பிரச்சனை இவங்க நைட் ஷிஃப்ட் முடிஞ்சா தூங்கறதுக்கு ஒரு ரூம் இருக்கும் அங்க பெட்ரோல் பங்க்ல. அந்த ரூம்ல ஒரு நைட் தங்கிக்குங்க அப்படின்னாங்க. அந்த ரூம்ல ஒரு நைட் தங்கிக்கின்னு கல்யாணம் பண்ணாத மறுநாள் காலையில கிளம்புறோம். ஒரு கோவில் போனா எங்களுக்கு முன்னாடி எங்க போட்டோ வச்சுன்னு அவர் உக்காந்துங்கிறாரு. அதாவது வந்து கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்றாருல, அவர்கிட்ட என் போட்டோ இருக்குது. இந்த பாப்பா இந்த மாதிரி கடத்தின்னு போயிட்டாங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஏதாவது பண்ணித்தீங்க வந்தாங்கன்னா நீங்க சொல்லுங்கன்ட்டு. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. ராமகிரி கோயில் அந்த நாகலாபுரம் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. அந்த போட்டோ காமிச்சிட்டு இது நீ தானே, உன்னதாம்மா தேடி டீ குடிக்க போய்க்கிறாங்க போலீஸு, ஏதோ சின்ன பசங்களா இருக்கிறீங்க, அந்த பையன் வேற படிச்சுன்னா இருக்கிறான், மாட்டானா ஃபியூச்சர் போயிடும், நீங்க இப்படியே தப்பிச்சு போயிடுங்கம்மான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 5-6 பைக் பறக்குறோம். என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொப்பேட்டு பக்கத்துல ஒரு சின்ன அம்மன் கோவில் இருந்தது. கல்யாணம் கோவில்ல பண்ணணும். எந்த கோவிலா இருந்தா மச்சான் தான் கூப்பிட்டேன். மச்சான் தான் பழகிடுச்சது. ஆமா, ஃப்ரெண்டோடைய ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன கோயில், ரோட்டோரமா ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில்? அம்மன் கோவில் தான். அதுக்கெல்லாம் அண்ணா வந்து தாலி எல்லாம் மொத்தம் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா சொல்றதுல ட்ரெஸ்ல தான் நான் தாலியை கட்டிக்கினேன். சேரீ கட்ட கூட டைமே இல்லை. போலீஸ் வர மாதிரி ரன்னிங்லேயே போயின்னு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சின்ன கோவில போனோம். ஒரு கைனிங் நடுவுல இருந்தது அந்த கோயில். அந்த கோயில போயிட்டு ஃப்ரெண்டுங்களாம் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட விடல, நகிரில போயிட்டு வீடு வாடகை எடுத்துக்கணும். ஒரு நைட்டு தான் இருந்தோம். மறுநாளே அங்கேயும் வந்துட்டாங்க. அங்கதான் தப்பிச்சு என்ன பண்ணோம், இதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து மேல மாட்டிப்போம், சென்னை போயிடலாம், சென்னை போயிட்டோம்னா கண்டுபிடிது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ட்ரெயின் ஏறிட்டோம். சென்னை சிட்டி உள்ள எங்க போனோம், அது ஒரு கிராமம் தான். சென்னையிலயும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல போயிட்டு இறங்கிட்டோம். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அங்கேயும் சரி ஃப்ரெண்டுங்களாம் நான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இல்ல முன்னாடியே நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. அதாவது நான் இவங்களை கூட்டாரு போறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்டு லீலாகுமார், அவன் பேரு, என் ஃப்ரெண்டு பேரு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் பேரு லீலாகுமார். அவனுக்கு சொன்ன பிறகு அவன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கூப்பிட்டு வந்து கல்யாணம் நல்லா பண்ணிட்டான். அதுக்கப்புறம் துரத்துறாங்கன்றதால நாங்களும் கிளம்பி இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ், திருப்பதி வரவங்களுக்கு தெரியும், சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல போறோம். ஈவினிங் அது அங்க ரீச் ஆகிறதுக்கெல்லாம் 9 o'clock அப்படி ஆயிடும் இல்லவா, 9 o'clock ஆயிடும் நினைக்கிறேன் சென்ட்ரல் போறதுக்கெல்லாம். ஏன்னா இங்கே 6 o'clock அந்த மாதிரி. சரி, அதுல ஏறிட்டோம், ட்ரெயின்ல போய் அங்கே இறங்கிட்டோம். அதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கிளம்பும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி பீட்டர், அவன் பேரு, கன்னியாகுமரி, பீட்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், பீட்டர் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி என்ன, சரி ஜின்னு தான் கூப்பிடுவோம், சரி ஜி நீங்க கிளம்பி வந்துருங்க, பாத்துக்கலாம், நான் ரூம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நாங்கள் போய் நைட்டு போய் இறங்கலாம். இது மாதிரி ஃபோன் பண்ணுறோம், இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நீங்கள் எங்கேயாச்சும் தங்கிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, மறுநாள் காலையில் நம்ம பார்த்துடலாம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மேடு பாது, அங்கே சோளமேடா சம்திங், நம்ம சென்ட்ரல் பக்கத்துலேயே ஒரு ஏரியா வரும், மேடுன்னு வரும், அங்கே போய் தங்கணும். ஆக்சுவலாக அங்கே தங்கவே கூடாதான், அங்கே இருக்கிற லாட்ஜஸ்ல தான் தங்கவே கூடாதான். சரி, அங்கே போய் ஒரு லாட்ஜில் தங்கணும் நைட்டு. நான் மச்சான் 3 பேரும் ஒரே ரூம்ல தங்கிட்டு, சரி மறுநாள் காலையில இருந்து ஃபோன் அடிக்கிற மறுபடியும் பீட்டர் இந்த மாதிரி என்ன, சரி ஜி நீ கிளம்பி அம்பத்தூர் எஸ்டேட் வந்துரு, எப்படியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ரூம்க்கு சொல்லிட்டேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் சாப்பிட்டு அப்படியே இருங்க, மதியத்துக்கெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, என்னடா பண்றது, இது வரைக்கும் என்ன எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், இவன் கிளம்பி போயிட்டான். லீலா ஓகேடா வச்சு நான் நீ பாத்துக்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதோட இன்னொருத்தனுக்கு போனு, வினோத்குமார், அவன் பேர் வினோத்குமார் பிரபாகரன். அவரோட அம்பத்தூர் எஸ்டேட்ல ஒரு சேது பாஸ்கரா ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு, பிடி மாஸ்டரா. இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான். அதாவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல,
பட் காலேஜ் அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு பரிச்சயமானவங்க தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. பட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை விடவே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு படி மேலே தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப குரூஷியல் டைம்ஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க தான். சரி என்னாச்சு அவனுக்கு ஃபோன் பண்ண மச்சி வினோ இது மாதிரிடா அப்படின்னா, சரி மாமா நீ வந்து நம்ம ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே கிளம்பி ராக்கி தியேட்டர் பின்னாடி அவங்க ரூமு, அம்பத்தூர் எஸ்டேட்ல ராக்கி தியேட்டர் அது பின்னாடி அவன் ரூமு. சரி அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஹாஃப் டே இருந்தோம். ஹாஃப் டேக்கு அப்புறம் உடனே பீட்டர் ஃபோன் பண்ணாரு. ஜி ரூம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்துடுங்க, எங்கே வரணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அம்பத்தூர் சிலை இருக்கு, டன்லப் இருக்கு, டன்லப்ன்ற ஒரு டயர் கம்பெனி இருக்கு, அந்த டயர் கம்பெனி கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அதோட கூட்டு போறாரு உள்ள. இன்னும் சென்னையில தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிராமம், சூப்பரா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. அதுல கூட்டு போயிட்டு அவர் கூட வேலை பார்க்கறவருடைய வீடு அது. அந்த வீடு ஓடு வீடு. அந்த வீட்டுல இன்னொரு வீடு காலியா இருக்கு, இதுதான் உங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிவிட்டாரு. நாங்க எதுவுமே எடுத்துட்டு போல, என் கையில ஒரு பக்கெட்டும் ஒரு மக்கு ஒரு தொடப்பம் இதுதான் இருக்கு. இது எடுத்துட்டு சென்னை எல்லாம் சுத்தம் தான் பாருங்க. சரி எடுத்துட்டு போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தமே பார்த்தது பீட்டர் தான். ஏன்னா என் கையில வேலை இல்லை, கையில பணமும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னும் போது துணியும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ல தான் போறோம், மாத்தி போட்டு துணியும் இல்லாம. ஏன்னா வீட்டுல இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டோம், அங்கிருந்து அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு. அங்கிருந்து அப்புறம் ஸோ இப்படி ஷஃபிள் ஆகி டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா துணி இல்லை, கையில பணமும் இல்லை. நீங்கெல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்கலாம். பட் வழியில் அந்த நேரத்துல ஏதாவது நடக்குன்னு நடந்து போயிடுது. சரி பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்றாங்களே எனக்கு தெரியல, கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்கள பத்தி நான் எதுவும் பேச விரும்பல, எனக்கு கருத்து வேறுபாடும் இல்லை, நான் எதுவும் பேசுறேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கைவிடாத ஒருத்தன் எவனான்னா நண்பன் தான். நெகிழ்ச்சி ஆகுது சொல்லும் போதே பாத்தீங்கன்னா. சரி என்ன பண்ணா கூட்டு போய் ரூம்ல விட்டு, சரி ஜி நான் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். சரி சாப்பாடெல்லாம் வந்து வெளியில தான் வாங்கி சாப்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டவ், கிரோசின் ஸ்டவ் இப்படி அடிக்கும் பார்த்தீங்கன்னா பம்ப், அந்த ஸ்டவ் அப்பத்துல, அதாவது 2010 எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2010 May 22 எங்களுக்கு கல்யாணம் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்தான். இது ஸ்டவ் கொண்டு வந்தான், அரிசி ரேஷன் அரிசி தான், அவன் சாப்பிட்றது ரேஷன் அரிசி, எங்களுக்கு கொடுக்குறது ரேஷன். ஏன்னா அவனுக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னா அவன் ஏன் கூப்பிட்றான், அவருன்னு தான் கூப்பிடணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறேன், மேபி என் பீட்டர் இருக்கலாம், இல்லை அவங்க ஒய்ஃப் இருக்கலாம். ஏன்னா அவன் எவன் கூப்பிட்றான், என் ஃப்ரெண்டு அவன் தான் கூப்பிடுவேன். என்ன அப்படிதான், அப்படி அந்த ஒரு உரிமையில் தான் சொல்றேன், தவிர அது ஒன்றும் இல்லை. அவர் என்ன பார்த்தீங்கன்னா பம்ப், அதான் ஸ்டவ் கொண்டு வந்தாரு, கிரோசின் கொண்டு வந்தாரு, அரிசி கொண்டு வந்தாரு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்தாரு, டிவி கொண்டு வந்தாரு. போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஃபேன் நம்மளே எடுத்துருந்தோம்ல. ஸோ இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள், சமைச்சு சாப்பிட பாத்திரம் எல்லாம் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அவரு கதிர் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து இதுல இனிஷியேட் பண்ணது பீட்டரு. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணி துணையா நின்று கதிரும் வந்து பாத்தீங்கன்னா சமமான பங்களிப்பு கொடுத்து, அப்ப அந்த வீட்டு பணத்துலதான் நாங்க வாழ்ந்தோம் கொஞ்ச நாள். அப்போ எங்களுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்த அந்த வீட்டு வாடகை வந்து 1000 ரூபாய், கரண்ட் பில் 500 ரூபாய், அட்வான்ஸ் 5000. நாங்க 1 ரூபாய் கூட நாங்க தரவே இல்லை. எல்லாம் பீட்டர் அண்ணா கதிர் அண்ணா இவங்க 2 பேர் தான் எல்லாமே பாத்துக்கினாங்க. இவருக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு செலவு, இன்னும் நான் சொல்றது அவர் நிறைய சம்பாதிச்சு எங்களுக்கு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு சம்பளமே அப்ப 6000 தான். அதுலயே பாத்துங்க, எங்களுக்கு 1500 ரூபாய் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, எங்களுக்கு சாப்பாடு செலவும் அப்புறம் ஒரு 5-6 மாசம் இருக்குமா, அது வரைக்கும் அவர் சம்பளம் எங்களுக்காக மட்டும்தான் பார்த்தாங்க அவங்க. உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து கிடைக்குது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது அதுக்கப்புறமா கூட அவங்க 2 பேரும் எங்களை மறக்கல. அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகி எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்க. இப்பவும் பாசமா தான் இருக்கிறாரு. போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. டெல்லிக்கெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் போகும்போதெல்லாம் சுபாஷ் வந்து சின்ன பையனா இருக்கும்போது நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி வந்து அவர் வந்து இந்த எலிவேட்டர் கம்பெனில வேலை பார்க்கறாரு. என்ன எலிவேட்டர் பாரு, எலிவேட்டர் கம்பெனில லிஃப்ட் ரெடி பண்ற கம்பெனில வேலை பார்க்கறாரு. நல்ல பிராண்டட் கம்பெனி தான் அது. பர்மனெண்ட் எம்ப்ளாயி. அவருக்கு வந்து டெல்லியில் ஒரு முறை டிரான்ஸ்ஃபர்லாம் ஆயிடுச்சு. அங்கேயும் போயிட்டு கொஞ்ச நாள்ல கொஞ்சம் மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு எப்பவுமே அதாவது ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய தன்மை மாறாது. ஒருத்தன் மோசம் பண்றான்னு வச்சுங்களேன், இவன் ஏமாத்திட்டான்டா, எவனுமே ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும் நம்ம. பட் ஒரு சில பேர் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா என்னைக்குமே மாறாது. அந்த மாதிரி ஒருத்தங்களை தான்
நான் சொல்ற பீட்டரும் பார்த்தீங்கன்னா என்னைக்குமே ஒரே மாதிரி தான். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கான், அன்னைக்கும் அப்படிதான் இருந்தான். அன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டும் எனக்கு சோறு போட்டான். இன்னைக்கு ஓகே நான் நல்லா இருக்கேன்னா அதுல இவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோடைய பங்களிப்பு தான் என் வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்குன்னு இன்னும் சொல்ல போனா அதுதான் முக்கியம் உண்மை. அவங்க இல்லாம நாங்க இல்லை, எங்க லைஃபே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜ்ல சோறு போட்ட நண்பனை மறக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்டவ் அதெல்லாம் எடுத்து சாப்பாடு இப்படி போயிட்டே இருக்கு. நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரி என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அங்க இந்த டெக் மஹிந்திரா ஒரு கால் சென்டர் இருந்து, ஆல்ரெடி நான் கால் சென்டர் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஈஸியாக எடுத்துட்டாங்க. கால் சென்டர்னா அந்த காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பேசுவாங்க இல்லையா, கஸ்டமர் சர்வீஸ். நெட்டு வரலையா, சிக்னலே கிடைக்கலையா, இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டட் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற ஒரு ஜாப் தான் அது. 5,000 சேலரி. எப்போ 2010ல 5,000 சேலரியில லீட் பண்றது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அது ஒரு 3 months ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகல. என்னடா இது வேலைக்கே ஆகுது போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டே இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது டிசிஎஸ் போனேன், ஹெச்சிஎல் போனேன், ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் ஹெச்பியும் போனேன், ஒர்க் ஆகல. டிசிஎஸும் போனேன், ஒர்க் ஆகல. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நெல்லூர்ல ஒருத்தர் இருக்கான், தெலுங்கு ஃப்ரெண்டு அஜய். அவனுக்கு ஃபோன் பண்ணி, அவன் வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்ச ஃபேமிலி. ஃபோன் பண்ணி அஜய் இந்த மாதிரி இன்டர்வியூ போனேன். ஏய் டிசிஎஸ் எல்லாம் ஏன்டா போற, உனக்கெல்லாம் டிசிஎஸ்ல ஜாப் தரமாட்டாடா, நீ அசல் இங்கிலீஷ் வருமாடா, நீ ஏன்டா போன அப்படின்னு. நம்ம கடுப்பாயிச்சு, என்னடா இவன் ஒரு ஃப்ரெண்டுன்ற எப்படி இருக்கணும். பட் இதுவும் பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம ஹேட்டர்ஸ் கூட நமக்கு நல்லதான் பண்றாங்க அப்படின்னு சொல்றது இது உதாரணம். அங்க ஹேட்டர்ன்னு சொல்ல வரலாம, பட் அவன் ஃப்ரெண்டா இருந்து அவன் சொன்ன ஒரு நெகட்டிவ் அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, இல்லச்சா எப்படியாச்சு நம்ம இதே டிசிஎஸ்ல நம்ம போனோம். டிசிஎஸ் பிபிஓ ஐடி இல்லைங்க, டிசிஎஸ் பிபிஓல பட் நல்ல பேக்கேஜ் தான் சேலரி. அப்போ பாத்தீங்கன்னா 20,000 ஸ்டார்டிங்ல 20,000. என்ன பண்ணேன், போயிட்டு இன்டர்வியூ போனா அந்த குரூப் டிஸ்கஷன் சரி வெளியே துரத்து விட்டாங்க. இவனுக்கு ஃபோன் பண்றேன், இந்த மாதிரி என்ன இல்ல நீ ஏன்டா போன அப்படின்னு சொல்லி காத்து விட்டுறான். சரி ஓகே, ஒரு 1 week டைம் எடுத்தேன். 1 week டைம் எடுத்து பசங்க எப்படி எக்ஸாம் படிக்கிறாங்களோ அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சு எனக்கு தலைவலி வந்துடும். படிச்சு அந்த பேப்பர் என்கிட்ட கொடுத்துருவாரு. நான் பேசுறேன், கரெக்டா இருக்குத பாரு, கரெக்டா இருக்குத பாருன்ட்டு. ஆனா படிச்சு அந்த டிசிஎஸ்ல வேலை அடிச்சுட்டாரு. என்னாச்சுன்னா அப்புறம் பாருங்க, 2வது முறை என்னுடைய நேரம், அதான் நேரம், முயற்சி கரெக்டா போட்டோம்னா நேரமும் கூடி வரும்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். சரி செகண்ட் டைம் போறேன். எப்போ எந்த கம்பெனிலுமே ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நம்ம ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னும் போது செகண்ட் அட்டெம்ப்ட் 6 months அப்புறம் தான் பண்ணோம். 6 months அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. பட் நான் 6 months போயிட்டேன். ஒன்னும் சொல்ல போனா ஒரு 2 weeks அப்புறம் தான் போயிட்டேன். போனா சேம் ஹெச்ஆர், என்னோட பேட் டைம் அது, அட் த சேம் டைம் குட் டைம், சேம் ஹெச்ஆர். பட் இப்போ லாஸ்ட் டைம் என்ன பண்ணாருன்னா ரேண்டமா ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதை பத்தி பேச சொன்னாரு. இந்த முறை என்ன பண்ணாருன்னா, ஏமா யாருக்கு என்ன தெரியுதோ பேசுங்கப்பா, அவரோட டாபிக் நீங்களே சூஸ் பண்ணி பேசுங்க அப்படி சொல்லிட்டாரு. ஸோ ரேண்டம் டாபிக். ஸோ இப்போ எனக்கு அட்வான்டேஜ் ஆச்சு. ஏன்னா நான் ஒரு டாபிக் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி போயிட்டேன்னா, ஹவு டு பேலன்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப். ப்ரொஃபஷனல் அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றத பத்தி நல்லா ப்ரிப்பேர் ஆகி போயிட்டேன். ஸோ இப்போ என்னாச்சுன்னா லக்கியா அதை பத்தி ஒரு 4 வார்த்தை பேச முடிஞ்சது, ஈஸியா முடிஞ்சிருச்சு. குரூப் டிஸ்கஷன் அப்படின்றது கிளியர். டிஸ்கஷன் ஒன்றும் இல்லை, ஒரு டாபிக் பத்தி பேச சொல்லிட்டாங்க. ஸோ இங்க டிஸ்கஷன் எதுவுமே இல்லை, டிஸ்கஷன் பாயிண்டே இல்லை. ஸோ பேசி விட்டேன், ஓகே ஆயிடுச்சு குரூப் டிஸ்கஷன். அப்புறம் நான் சந்தோஷம், ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. என்னடா இது நம்மளுக்கு வேலை வந்துடும் போல. அது கிளியர் ஆயிட்டா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட்லாம் அடிச்சு தூள் கலப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ஆப்டிடியூட் எல்லாம் நல்லா வரும், இந்த மேத்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும்ன்றதுனால ஆப்டிடியூட்ல இன்னும் சொல்லுவேன். நானே என் கூட வந்த ஒரு பொண்ணுக்கு அந்த அளவுக்கு வரல, பட் நான் ஹெல்ப் பண்ணி விட்டேன். ஹெல்ப் பண்ண இல்லையா, நம்ம ஹெல்ப் பண்ண ஆப்டிடியூட் எல்லாம் முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, அதாவது 1-to-1 வித் மேனேஜர் கூட 1-to-1 இன்டர்வியூ, அதுலேயும் ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஹாப்பியா வெளியே வரும்போது ஆஃபர் லெட்டரோட வரேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இப்போ வேலையும் கிடைச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன் டெக் மஹிந்திரால. இப்போ என்ன பண்ணேன், டெக் மஹிந்திரால உடனே வேலையை விட்டுட்டு உடனே டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் கொஞ்சம் ஸ்மூதா போயிட்டே இருந்தது. இது லவ் ஸ்டோரி கேட்டீங்கன்னா எதுவும் சொன்னேன், போயிட்டே இருந்தது. அப்புறம் அப்பா அம்மா எங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால நாங்க 2 பேரும் கிளம்பி திருத்தணி கோவிலுக்கு வர சொன்னாங்க. அங்க போயிட்டு இருந்தோம். அப்போதான் இவர் பாக்குறாரு அப்பாவை ஃபர்ஸ்ட் டைம். அப்பா எங்களை என்ன சொல்றது, நான் பிறந்ததுலேருந்து என்னை திட்டம்தான் இல்லை, இது வரைக்கும் அடிச்சதும் இல்லை. இது வரைக்கும் கூட என்ன சரி, தங்கச்சி இருக்கிறா, எனக்கு கூட சின்ன ஒருத்தி இருக்கிறா. எங்கள் 2 பேரும் எங்கள் அப்பா எங்களை அடிச்சதே இல்லை.
அப்போ வரும்போது கூட எங்க அப்பா அப்படி பதட்டம் என்னன்னா, நம்ம பொண்ணு போயிடுச்சே, இதனால நம்ம அசிங்கம் வந்தது, அந்த மாதிரிலாம் இல்லை. எங்க நான் ஏமாந்து என்னை ஏதாவது யாராவது பண்ணிருவாங்களோ, என்னை என்ன சொல்றது, என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற ஒரு அப்படி மட்டும்தான் அப்பா பயந்தாரு. இவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு, இப்படி கூட ஒரு அப்பா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு இன்னொரு நாள் சோழிங்கர் வர சொன்னாங்க. வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷனாண்ட ஒரு பஞ்சாயத்து நடந்தது. அப்பா காலில் கூட வந்துட்டாரு, வானம்மா வந்துருமா. அவர் பயம் என்னன்னா, அதாவது என்ன சொல்றது, இப்ப நிறைய நடக்குது இல்ல, பொண்ணுங்களை கூட்டின்னு போயிட்டு கொஞ்ச நாள் நல்லா வச்சிருந்து அதுக்கப்புறம் சாக அடிச்சுட்டு. அப்பா அம்மாவும் இல்ல அப்படியா சொல்றேன், கொண்டுறேன். அப்பா அம்மா வேற இல்லையா, சோ யார கேட்க முடியும்? அவங்க இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா யாரையும் ரெஸ்பான்சிபிள் இல்லையா, நம்ம பொண்ணுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்ற மாதிரி அதான் அவர் பயந்தாரு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் திருப்தி பண்ண முடிஞ்சது கொஞ்சம் இல்ல, இப்ப அவரே நினைக்கிறாரு, நம்ம தேடி ஒரு மாப்பிள்ளையை கட்டி வச்சிருந்தா கூட நம்ம பொண்ணு எந்த அளவுக்கு நல்லா பாத்துப்பாரா. என்ன மட்டும் பாத்துக்கல, என் ஃபேமிலியும் இவர் நல்லா பாத்துக்கிறாரு. பிள்ளை இல்லாத அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு புள்ளியா இருந்து இவரால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு செய்யறாரு, எனக்கு தெரியாம நிறைய செய்யறாரு. எனக்கு என்ன, எனக்கு எங்க இருக்காங்க ஃபேமிலி? அவங்கதான் என் ஃபேமிலி. நான் திட்டுவேன் இவரவ, எனக்கு தெரியாம நீ ஏன் அவங்க இதெல்லாம் கொடுக்குற, ஏன் அதெல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு என்னைய திட்டுவாரு. பெத்தம் உங்க அப்பா அம்மா தானே, அவங்களுக்கு செய்யறதுக்கே இப்படி மோகால் ஆயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் சொல்றது, எங்க அப்பா அம்மாவை நாங்க பொண்ணுங்க நாங்க அந்த அளவுக்கு கேர் எடுத்து பாத்துக்கலாம். இவர் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, அது போதும் எனக்கு. நான் கொஞ்சம் எங்க அப்பா எங்க அம்மா கொஞ்ச காலம் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா இவர் என்னை பாத்துக்கிறத வச்சு அவங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அடிக்கடிக்கு இப்ப அப்பா சொல்லி சந்தோஷப்படுறாரு. என் பெரிய பொண்ணு பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லைப்பா, எனக்கு பயமே இல்லைப்பா, என் பெரிய மருமகன் இருக்கிறான்ப்பா, அவன் நல்லா பாத்துப்பான்ப்பா, எனக்கு எந்த பயம். அந்த வார்த்தை கேட்கும் போது நான் அப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதாவது அவங்களுக்கு கொடுத்த காயத்துக்கு ஒரு மருந்தா அது மாதிரி நான் நினைக்கிறேன் நானு. ஆனா அவங்க கஷ்டப்படாம இது வரைக்கும் 15 வருஷமா அதை பார்த்துன்னு தான் வராரு. உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி தான் இவரு கிடைச்சதுக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, அவங்க தான் த பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. அவர் த பெஸ்ட் ஃபாதர் இன் த வேர்ல்ட். அவங்க தான் சிறந்த அப்பாவான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா சிறந்த அம்மா தான், ஏன்னா அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க போயிடுற அன்பு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் இவங்க இல்லையா, அவங்க மூலியமா வந்தவங்க. இவங்களும் த பெஸ்ட் தான். த பெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு நான் எதனா பண்ண இல்லையா. இது வரைக்கும் என்ன சொல்றது, இவர் என்னை எந்த கஷ்டப்பட விட்டதும் இல்லை. அதாவது படிப்புக்கு தகுந்த வேலை தான் செய்யணும், அப்படி செஞ்சுதான் எங்களை பார்த்துக்கணும் அப்படிலாம் யோசிச்சதே இல்லை. எல்லா வேலைக்கும் போவார், கொளுத்து வேலைக்கு போவார், அங்கே வேலை இல்லையா கொளுத்து வேலைக்கு போவார். அப்புறமா இந்த பில்டிங்ல சாரம் கட்டுறாங்க பாத்தீங்களா, சாரம் கட்டுற வேலைக்கும் போனாரு. அப்புறம் ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு போனாரு. அப்புறம் டியூஷன் எடுக்க போவாரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. எந்த நேரத்துலயும் நான் கஷ்டப்படக்கூடாது, எங்க அப்பா எங்க அம்மா என்னை எப்படி கஷ்டம் இல்லாம வளர்த்தாங்களோ அதே மாதிரி நான் கஷ்டப்படாம வாழன்றதுக்காக எந்த வேலைனாலும் பெருக வேலைத்த கூட போவாரு எங்களுக்காக. அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவரு. உண்மையிலேயே என்ன சொல்றது, அதான் உண்மை. அதனால நானும் என்னால முடிஞ்சாலும் நல்லா பாத்துக்கிறேன், அவரை பாத்துக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எங்க லவ் மேட்டர் சொல்லுங்கடானா நீங்க எதோ சொல்றீங்க சொல்லலாம். நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணதை பார்த்தா 20 நாள் தாங்க நாங்க லவ் சொல்லி போன்ல 20 நாள் தாங்க, 20 நாள் தான் நாங்க ஒருத்தர் நேர்ல மீட் பண்ணிக்கல. வெளியில 15 வருஷம் அதே அது கூட்டிகிட்டே போகுது தவிர குறையாது. நாங்க லவ் பண்ண காலம் சின்னதா இருந்தாலும் ஒரே 20 நாள் தான். ரீசன்னா நிறைய சண்டை போடும், அதனாலதான் இன்னும் கூட அது கூட்டிகிட்டே போகுதுன்னு தான் நினைக்கிறேன். நிறைய சண்டை போடும், சின்ன சின்ன சண்டை தான் வரும். சண்டை வரும், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் பிகினிங்ல பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகமாக சமாதானம் பண்ணுவாங்க. நான் ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் அப்பத்துல பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சமாதானம் வருது, நான் தான் சமாதானம் வரேன். அந்த மாதிரி அதாவது டர்ன் ஆயிடும். என்ன சொல்றது, நாங்க வீடியோக்காக நான் சொல்லணும் இல்லை, நாங்க 20 நாள் தான் நாங்க கல்யாணம் முன்னாடி லவ் பண்ணோம். அந்த 20 நாள்லயே எப்படி ஓடி வண்டி கிளம்பலாம். 20 நாள் நான் உண்மையா லவ் பண்ணேன்.
அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணின்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது நான் கல்யாணம் இந்த 20 நாள்லயும் கூட நாங்கள் 2 பேரும் எங்க வெளியே சுத்தந்தில்லை. இவர் வந்து 2 டைம் சினிமாக்கு போகலாம் வான்னு சொல்லி பைக் எடுத்து வந்துட்டு வீட்டை நிறுத்திட்டு கூப்பிட்டாரு. நான் போகலை. அதுக்கப்புறம் சொல்றது தனியா மீட் பண்றது, தனியா பேசலாம், போன்ல தான் அதிகமா பேசிருக்கிறோம் அந்த 20 நாளும். இந்த 20 நாள் லவ்லயே நாங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாவே லவ் பண்ணோம். அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது கம்மி தான் சொல்லணும். ஏன்னா 20 நாள் ஒருத்தர் அதிகமா புரிஞ்சுக்க முடியுமானா இல்ல. பட் அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சோம். ஏன்னா குறை இல்லாத மனுஷனே இல்லை உலகத்துல பாத்தீங்கன்னா. எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கு இல்லையா? அது நம்ம பிசிக்கலா இருக்கலாம், இல்ல நம்ம செய்யற வேலையில் இருக்கலாம், ஏதோ ஒரு குறை இருக்குதான் செய்யுது. அந்த குறைகளை ஏத்துக்கணும், வேற வழி இல்லை. என்கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அது கண்டிப்பா அவங்க ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அதையும் நான் ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ அந்த குறைகள் நம்ம எப்போ ஏத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதல் ஏற்படுதோ அன்னைக்குதான் வந்து இல்லை எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடால நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற அந்த பிரச்சனை வராம இருக்கும். அது பிளஸ் குழந்தைங்க நாம அண்ட் வி ஹவ் பிகம் அ ஃபேமிலி இல்லையா? ஒரு குடும்பமா மாறுறோம். இவங்களால நான் ஒரு குடும்பமா மாறினேன் இல்லையா? அந்த நன்றி கடன் இருக்கு கண்டிப்பா எனக்கு. இவங்களால நான் ஒரு குடும்பம் ஆயிட்டேங்க. ஒரு அப்பா எந்த புள்ளிக்கும் பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான பயம் வந்துடும். பயம் வந்துடும். நம்ம எப்படி, ஏன்னா நமக்கு வழிகாட்டியா யாரு இருப்பாங்க? நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னாலும் துணிச்சு பண்ணாலும் நமக்கு தோல் தட்டி கொடுக்குறவங்க யாரு, நமக்கு அட்வைஸ் பண்றவங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு புள்ளி, அதாவது ஆண் பிள்ளையா பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்க செய்யும். அப்பா இருக்கிறவங்க பிரச்சனை இருக்காது வச்சுங்க. அப்பாவுக்கு அப்புறமா வந்து அவன் தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். அந்த தனிமையும் போக்கி நான் இருக்கேன் அப்படின்னு அந்த தோல் மேல தட்டி ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் எனக்கு இருக்காங்க. சரி, இதுதான் இப்படிதான் போச்சு எங்க லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் சென்னையில போய் செட்டில் ஆயிட்டோம். ஒரு 5 இயர்ஸ் அங்கதான் இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தை பிரெக்னென்ட் ஆயிட்டா. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஊருக்கு வந்துட்டாங்க. இதுதான் இதோட லவ் ஸ்டோரி முடியுது. லைஃப் ஸ்டோரி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்றோம். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னாக்க ரொம்ப நன்றி. ஸோ பார்க்காம ஸ்கிப் பண்றவங்களுக்கும் நன்றி. ஏதோ அட்லீஸ்ட் கொஞ்சமா பார்த்துருப்பீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்குல்ல, எத்தனை நிமிஷம் ஓட்டுருக்கு எனக்கே தெரியல. எதனா சொல்லணும்ப்பா? இல்ல சரி, நீங்க தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது நாங்க வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி போடுறோம் வீடியோஸ். அதெல்லாம் என்னன்னா எங்க ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயம் நான் பார்த்தது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, இதுங்களதான் வந்து வீடியோவா பதிவிடுறோம். அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சுட்டு வரதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.